ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் நந்தினி சாயை கொடுத்த கடிதத்தை ஒரு பெட்டிக்குள் வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சந்திரன் வராரு. அது வரையும் தான் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்த சந்திரன், நீ புத்தகம் படிக்கிறதுக்கு தான் நான் அனுமதிச்சிட்டேன், இதுக்கப்புறமேட்டு எதை மறைக்கிறேன் என்கிட்ட இருந்து? இல்லை, நான் எதுவும் மறைக்கல, உனக்கு சம்மந்தமானது இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே தள்ளி போன்னு சந்திரன் சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. பெட்டியை திறந்த உடனே நந்தினி, இந்த கடிதத்தை இவன் படிச்சிட்டானா பெரிய பிரளயமே வருமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த சைடு திரும்புறாங்க. நந்தினி சந்திரன் பார்த்துருவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சைடு திரும்பி இருக்கிறத பார்த்த உடனே வெக்கப்பட்டிருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சந்திரன் நந்தினியை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெட்டியை மூடி வச்சுட்டு, இதுல என்ன இருந்தாலும் அது உன்னோடது தான், நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உன்னோட சம்மந்தப்பட்டது, நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொன்னோடனே ஆச்சரியமா நந்தினி பார்க்குறாங்க. அது என்னோட மரணத்துக்கான ஆயுதமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை கண்டு அஞ்ச மாட்டேன் சந்திரன் சொன்ன உடனே, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாம் அப்படின்னு சந்திரன் சொன்னோடனே, நான் புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு எனக்கு எதுக்கு அனுமதி கொடுத்த அப்படிங்கிறாங்க. ஏன்னா கல்விங்கிறது எல்லாத்துக்குமே சமமா இருக்கணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பெரியவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கல்வி தேவை, அதனால என்னைக்கும் நான் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் அங்கிருந்து போன உடனே, இந்த விஷயம் கல்விக்கு மட்டும்தானா, காதலுக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க நந்தினி. இதை கேட்ட சந்திரன் சிரிச்சுட்டு, என்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் காதல் ஏற்பட்டதில்லை, நான் உணர்ந்ததும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பார்க்குறாரு. நந்தினியும் சந்திரனை பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பணிப்பெண் அவந்திகா கூப்பிடுறதா நந்தினி கிட்ட சொல்றாங்க. இதை பார்த்துட்டு சந்திரன் போக சொல்றாரு. நந்தினி அந்த இடத்துல இருந்து போன உடனே, சந்திரன் விசித்திரமான பொண்ணா இருக்கா, நல்லா படிச்சிருந்து கூடத்தனமான கேள்வி கேட்கிறா, நல்லா படிச்சு புத்திசாலியா இருக்கிறவங்க எப்படி காதலிப்பாங்க, காதலிப்பதெல்லாம் மூடர்களோட வேலை அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில நந்தினி மகத நாட்டு அரண்மனையோட வரைபடத்தை காமிக்கிறாங்க. அந்த வரைபடத்துல இந்த இடத்துல ஒரு ரகசிய பாதை இருக்கு. இந்த ரகசிய பாதை எனக்கும் தந்தைக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ரகசிய பாதையோட கதவு இங்க இருக்கும். இந்த கதவு வழியா தனனை அனுப்பிச்சு வச்சிடறேன் அப்படின்னு நந்தினி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அவந்திகாவோ, இதெல்லாம் எப்படி நடக்கும், இவ்வளவு பாதுகாப்பா இருக்குது, இவ்வளவு காவலர்கள் இருக்காங்க, எப்படி நீ தனநந்தனை தப்பிக்க வைப்ப அப்படின்னு அவந்திகா கேட்கறாங்க. நந்தினி பக்கத்துல இருக்கிற அவங்க அண்ணிட்ட, நான் ஒன்னு கேட்டனே, அதை ஏற்பாடு செஞ்சுட்டீங்களான்னு கேட்கறாங்க. அதை எடுத்து கையில கொடுக்குறாங்க. அவங்க நந்தினி கையில கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம், அப்படியே இந்த மருந்தை நான் வீரர்கள் கொடுக்கணும், கொடுத்தக்கு அப்புறமேட்டு எல்லா வீரர்களும் மயங்கி விழுந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சுலபமா தனனை நம்ம தப்பிக்க வைப்போம் அப்படின்னு திட்டமும் போடுறாங்க நந்தினி. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு சந்திரன் வராரு. சந்திரன் வந்த உடனே நந்தினியும் அவந்திகாவும் நந்தினியோட அண்ணி இவங்க எல்லாருமே பதட்டம் ஆகுறாங்க. நந்தினியும் ஒண்ணு மறைக்கிறாங்க. அதை பார்த்து சண்டைப்பட்டு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு எடுத்து பாக்குறப்ப மகத நாட்டு வரைபடம் இருக்குது. அதை எடுத்து பார்த்து இது என்னதுன்னு கேட்கிறாரு. நந்தினியும் பதட்டமா இருக்காங்க. அவந்திகா இளவரசி சாயாவுக்கு திருமணம் நடக்க போறதுனால அவளுக்கு கொடுக்கறதுக்காக இந்த நகையை சேகரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவந்திகா எப்படியோ சமாளிச்ச உடனே நந்தினி அரண்மனையோட வரைபடத்தை வாங்கி எங்க குடும்பத்து சார்பா நாங்க கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. நல்ல விஷயம், வந்த விஷயத்த நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே சாயாவோட திருமணத்துல கலந்துக்கணும்னு ராஜமாதா விரும்புறாங்க அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. அவந்திகாவும் சாயாவும் எங்க வீட்டு போன்றுதான், நாங்க கட்டாயமா கலந்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. அதை எடுத்துட்டு போன உடனே நந்தினி குழப்பமா இருக்குது. சாயாவை சந்திக்கிறதுக்காக சத்யஜித் காத்துட்டு இருப்பானே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு அந்த இடத்து விட்டு போறாங்க நந்தினி. அந்த காட்சியில நந்தினி வேகமா ஓடுறத பார்த்த சந்திரன் சந்தேகப்படுறாரு. அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடி போய் நந்தினியோட அறையில இருக்கிற சாயா கொடுத்த கடிதத்தை எடுக்கிறாங்க. மேல ஒரு துணி போட்டு வேகமா ஓடுறாங்க. அவங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுறது எல்லாத்தையுமே சந்திரன் சந்தேகமா பார்த்துட்டு இருக்காரு. இந்த நடு இரவுல எங்க போறா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அடுத்த காட்சியில நந்தினி சத்யஜித் கடிதத்தை கொடுக்க போறாங்க. அந்த நேரத்துல சத்யஜித் நந்தினியை பார்த்த உடனே, நீங்களா, சாயா வரலையா, சாயாவுக்கு உடம்பு சரியில்லையா, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. சாயா நல்லா தான் இருக்கா, ஆனா அவ இந்த நேரத்துல இங்கே வர முடியாது, ஆனா இதுல எல்லாமே எழுதியிருக்காளாமா, கடிதத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. திருமண செய்தியை நானும் கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்துல நானும் சரி சாயாவும் சரி எங்களால எதுவும் செய்ய முடியாது. ஒரு சாதாரண மனிதனை எப்படி இளவரசி திருமணம் செஞ்சுக்க முடியும்? என்னோட காதலை இழந்துட்டேன். இத்தனை வருஷமா நான் காதலிச்சதுக்காக ஒரே ஒரு முறை சாயாவை சந்திக்கிறதுக்கு எனக்கு உரிமை கூட கிடையாதா அப்படின்னு சத்யஜித் கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சந்திரன் அந்த இடத்துக்கு வாழை எடுத்துட்டு வராரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.